ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பால்மன சேனல். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா, சத்தத்துக்கு கீழ்ப்படியும் ஆடுகள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிற கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, ஒரு கொள்ளைக்காரன் கூட பாருங்க வழியா வந்து கொள்ளையடிக்கிறது அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவர் வந்து நேர் வழியா தான் நம்ம வழியா வராங்க. வாசல் வழியாய் பிரவேசிப்பனோ ஆடுகள் மேய்ப்பனாய் வாசலை காக்கிறவன் அவனுக்கு தெரியும். பாருங்க, வாசல் வழியாதான் வந்து நம்மள வந்து அவர் காக்குறவர். ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளில் வெளியே நடத்தி கொண்டு போகிறான். பாருங்க நடத்துறாரு. நம்ம பேரை வந்து அவர் சொல்லி கூப்பிட்டு அவருடைய சத்தத்தினால நம்மளை வழிநடத்திட்டு இருக்காரு. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின் அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்தபடியினால் அவனுக்கு பின் செல்லும். இந்த ஆடுகள் வந்து வெளியே விட்டோம்னா அவனோட சத்தத்தை கேட்டு பின்னாடியே போகுது. அது மாதிரி நம்ம கூட வந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவரோட வழியில தாங்க நம்ம நடக்கும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அந்த ஆடுகள் வந்து செவி கொடுக்கறதுனால ஆடுகளை கைவிடாம வந்து பிடித்து கொள்ற. அது வந்து மாதிரிதான் நம்ம கூட ஏசப்பாவோட சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரோட வழியில நடந்தோம்னா அவர் நம்மளை கெட்டு போகாத நித்திய ஜீவன் கொண்டு போய் சேர்ப்பாருங்க. நம்மளும் நம்ம வந்து நம்மளோட உலகத்துல இருக்கிற எவ்வளோ பாவங்கள் எவ்வளோ அநியாயங்கள் நடக்கிறதையும் ஆண்டவர் நம்மளை தப்பி விட்டு பாதுகாத்து நம்மளும் தவறான எந்த நோக்கத்திலும் எந்த வழியிலும் நடக்காம பரிசுத்தமா வாழ்ந்து அவருக்காக நித்திய ஜீவன்ல நம்ம இருப்போங்க. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளமா இருப்போங்க. நம்ம தூக்கிற கர்த்தர் அவரே நம்ம பற்றி கொள்வோமா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.